வணக்கம். நான் டாக்டர் பாலச்சந்திரன், லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனையின் தலைமை மருத்துவராக பணியாற்றுகின்றேன். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் எந்த விதமான நோயின் அறிகுறியும் தெரியாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பது போல் தோன்றும். ஆனால் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும், தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளுமே பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல். முக்கியமாக இருதயம், கிட்னி, நம்மளோட நரம்பு மண்டலம், கண், பாதம் எல்லாவற்றுமே முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்படும். இதில் இருதயத்துக்கு செல்லும் இரத்த குழாயும் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்புகள் ஏற்பட்டு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதோடு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரத்த குழாய் அடைப்பாலும் நரம்பு பாதிப்பாலும் காலில் புண்கள் ஏற்பட்டு, ஆறாத புண்கள் ஏற்பட்டு காலை இழக்க கூட நேரிடலாம். அதோடு கண்ணில் கசிவு ஏற்பட்டு கண் பார்வையும் பாதிக்கப்படலாம். ஆகையால் சர்க்கரை நோயை கண்டுபிடித்ததிலிருந்தே துல்லிதமாக அதை கண்ட்ரோல் செய்வதற்கு முனைப்பாக இருக்க வேண்டும்.